அனைவருக்கும் வணக்கம். நாம் போன வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதில் பார்ட் 1 வந்து புக் வேல்யூ அப்படின்னா என்ன, அதாவது புத்தக மதிப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து போய் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்ட் 2 நம்ம வந்து வச்சுக்கிறோம். அது வந்து ஃபேஸ் வேல்யூ, அதாவது தமிழில் சொல்கிறதுனா முகமதிப்பு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், நிறைய புக்ஸோட தமிழ் புக்ஸோட லிங்க்ஸு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பை பண்ணி வந்து படிச்சிக்கங்க. ஓகே, அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூ தமிழில் சொன்னால் முகமதிப்பு. இந்த முகமதிப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு பங்குலேருந்து எவ்வளவு பணம் கிடைக்குதோ அது வந்து அதனுடைய சொத்து, அதாவது என்ன சொல்கிறது, பங்கின் மூலம் பங்கு மூலதனத்துக்கு போய் சேரும் தொகை குறிப்பது அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது. அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதோடைய, அதாவது ஐபிஓ வருது பாருங்கள், அப்பயே வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து சொல்லிடுவாங்க எவ்வளோ தான் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறத வந்து முகமதிப்பு அப்படிங்கிறது வந்து இது வந்து மேக்ஸிமம் இந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது மிக முக்கியம். மேக்ஸிமம் இது வந்து 10 ரூபாய்க்கு கீழே தான் மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் வைப்பாங்க. அதுக்கான காரணத்தை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். மேக்ஸிமம் 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்க்கு தான் மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து நிர்ணயிப்பாங்க. மேக்ஸிமம் வந்து கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்கும்பொழுது அதோட ஸ்டாக் ப்ரைஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல் இந்தியா இருக்குது, இப்போ 300 ரூபா கோல் இந்தியா இருக்குன்னா ப்ரைஸுக்கு, அந்த ப்ரைஸுக்கு வந்து அவங்க டிவிடெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனுடைய முகமதிப்பு, அதாவது அதோடைய ஃபேஸ் வேல்யூக்கு தான் அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து 2%, 200%, 300%, 100%, அது 10% இந்த மாதிரி வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டிவிடெண்ட் வந்து எப்பயுமே வந்து வழங்கும் பொழுது வந்து அதை நான் சொன்னேன் ஃபேஸ் வேல்யூவில் தான் பார்த்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து எப்பயுமே அந்த கம்பெனி வந்து குறைக்காது. அது எப்பயும் வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 ரூபா இருக்கிறது நாளைக்கு 10 ரூபாய்க்கு போகலாம், 5 ரூபாய்க்கு போகலாம், ஏன் 50 ரூபாய்க்கு போகலாம், இல்லை 500 ரூபாய்க்கு கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க வந்து எப்பயுமே டிவிடெண்ட் கொடுக்கும்பொழுது அந்த நிறுவனம் வந்து ஃபேஸ் வேல்யூவை ஃபாலோ பண்ணி தான் மேக்ஸிமம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அந்த டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ வரும்பொழுது வந்து 1 லட்ச ரூபா உள்ள அமௌண்ட்டு வந்து வச்சுக்கோம். அந்த அமௌண்ட் வந்து 10 ரூபாயாக வந்து ஸ்டாக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூவை வந்து 10 ரூபா தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் அந்த கம்பெனிக்கு கிடையாது. ரைட்டுங்களா? அது 1 ரூபா வச்சுக்கலாம், 2 ரூபா வச்சுக்கலாம், 3 ரூபா வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட இஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து இப்போ 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு போகுது, திரும்பவும் வந்து 10 ரூபாய்க்கு கீழே இறங்கிட்டு வருது அப்படின்னா கூட அந்த கம்பெனி ஒரு ஃபிக்ஸடாக இப்போ 5 ரூபா அதோடைய ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு வச்சுருந்தா கூட, அந்த ஃபேஸ் வேல்யூக்கு கீழே அந்த கம்பெனியோட ப்ரைஸ் இறங்கினாலும் அந்த கம்பெனி வந்து இப்போ நாளைக்கு திவாலாக ஆகுதுன்னா கூட நமக்கு வந்து அந்த ஃபேஸ் வேல்யூக்கான அமௌண்ட் நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஒருத்தங்க 100 ஷேர் வாங்கியிருக்காங்க, 200 ரூபாயில் 100 ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா நமக்கு எவ்வளோ வரணுமோ அதுவே வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ கீழே போயிடுச்சுன்னா நமக்கு ஃபேஸ் வேல்யூ கீழே எப்பயுமே அந்த அமௌண்ட் நமக்கு தர மாட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்தால் அந்த அமௌண்ட் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? அது கம்பெனி திவாலாகிற நேரத்தில் நமக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து எல்லாமே அவங்க வந்து நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து ஃபேஸ் வேல்யூங்கிறது வந்து மிகவும் வந்து முக்கியமானது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் வேல்யூ அமௌண்ட் வந்து எப்பயுமே வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிரகாரம் வந்து ஃபேஸ் வேல்யூக்கான அமௌண்ட்டில் தான் வந்து அவங்க கம்பெனி திவாலாகுது, இப்போ லாஸ் ஆகிப்போச்சு, அந்த கம்பெனி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சுன்னா கூட அவங்க குறைந்தபட்ச அமௌண்ட்டாக வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து அவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடணும். நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடாக வந்து ஒரு ரேட்டு வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இதில் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து நல்ல கெயினாக கிடைச்சா, நல்ல ஃபேஸ் வேல்யூ விட நல்ல அமௌண்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா அது கம்பெனிக்கு தான் லாபம். ரைட்டுங்களா? ஸோ இதுவே வந்து எப்பயுமே சரி, பங்குச்சந்தையில் வந்து கம்பெனி உள்ள ஐபிஓவிலே உள்ள வரும்பொழுதே அந்த கம்பெனிக்கு எப்பயுமே சாதகமாக தான் எல்லா சட்டத்திட்டங்களுமே இருக்குது. ஸோ அது வந்து இப்போ 10 ரூபா ஷேர் வந்து நாளைக்கு 100 ரூபா விற்றா கூட அந்த கம்பெனிக்கு தான் லாபம். நம்ம 100 ரூபாய்க்கு போட்டு வாங்கினா கூட. இதுவே வந்து 10 ரூபாய்க்கு கீழே இறங்கினா கூட அதில் ஃபேஸ் வேல்யூ என்ன ஃபிக்ஸட் பண்ணியிருக்கோ அதுக்கு கீழே அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு கடைசியாக செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 10 ஷேர் 100 ரூபான்னு வாங்கினோம்னா 500 1000 ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இதுவே நம்ம வாங்கின அமௌண்ட்டை விட கீழே போயிடுச்சு, இப்போ ஃபேஸ் வேல்யூ 5 ரூபான்னு வச்சுக்காங்கன்னா 5 ரூபாய்க்கு கீழே போனால் கூட நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடாக வந்து 5 ரூபா 15 50 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபேஸ் வேல்யூங்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஃபேஸ் வேல்யூ வந்து இப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பயுமே ஃபேஸ் வேல்யூ முக்கியமாக பார்க்கணும் நம்ம. நான் இவ்வளோ நேரம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஃபேஸ் வேல்யூ எப்படியுமே வந்து அந்த ஐபிஓ வரும்போது ஸ்டாக் ப்ரைஸை விட
கம்மியாக தான் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் குறைந்தபட்ச அமௌண்ட்டில் தான் கொடுப்பாங்க, 10 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி வாங்க அது உண்மையா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து வரப்போகிற ஐபிஓ டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூ வாட்ச், அதாவது இப்போ வரப்போகிற ஐபிஓலாம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பப்ளிக் இஷ்யூ லைவ் இப்போ வந்து டேஸ்டி டைரிஸ் அப்படின்னு ஒரு ஐபிஓ வந்து வந்திருக்கு. ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/2/2018 டு 12/2/2018 லைவில் தான் போயிட்டுருக்கு. இது ஆஃபர் ப்ரைஸ், அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, 45 ரூபா சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. ஃபேஸ் வேல்யூ சொன்னால் பாருங்களேன், 10 ரூபா கம்மியான அமௌண்ட்டில் தான் ஃபேஸ் வேல்யூ நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பாட்டியா கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இப்போ 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய ஐபிஓ வந்து 12ஆம் தேதி வரைக்கும் போயிட்டுருக்கு, ரைட்டுங்களா. அதனால் அதோட ஆஃபர் ப்ரைஸ் பாருங்கள் 150 ரூபா அதோட ஸ்டாக் ப்ரைஸாக நிர்ணயிக்கிறாங்க. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 10 ரூபா தான் நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனம் எவ்வளோ அமௌண்ட் அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் 2400 ஏதாவது ஒரு நிறுவனம் இருக்குது, என்னது ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் லிமிடெட்னு ஒரு நிறுவனம் 31/1/2018 14/2/2018 வரைக்கும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அமௌண்ட்டு 2400 அதோட ஆஃபர் ப்ரைஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் அதனுடைய ஃபேஸ் வேல்யூ பாருங்களேன், வெறும் 10 ரூபா தான் நிர்ணயிச்சிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒருத்தங்க 2 ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க பாருங்கள். ஆஃபர் ப்ரைஸ் 2350 ரூபா கொடுத்துட்டு பாருங்களேன், பிரமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆஃபர் ப்ரைஸ் 2380 ரூபா, ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து ஃபேஸ் வேல்யூ கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து டிவிடெண்ட் கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸை வச்சு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இதுவே அந்த கம்பெனி திவால் ஆகும் பொழுது அந்த நீங்கள் எவ்வளோ ப்ரைஸில் வாங்கினா கூட அந்த ப்ரைஸ் அவங்க திரும்ப தர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஃபேஸ் வேல்யூக்கு வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ ப்ரைஸை மட்டும் திரும்ப கொடுத்தா போதும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இப்போ சொன்னதுலேருந்து ஃபேஸ் வேல்யூனா என்ன, அதுக்கான ஏன் கம்மியாக வைக்கிறாங்க அப்படிங்கிற காரணம் கூட உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.